அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இயல் 2ல் விரிவானம்னா துணைப்பாடம். அதில் பாதம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. சரியா? உங்களுக்கு கதைனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கதையில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, ஒரு சிறுமி, அந்த செருப்பு தைக்கக்கூடிய அவரோட மனைவி, இவங்க 3 பேரும் தான் இந்த கதையோட கதாபாத்திரங்கள். யார்? செருப்பு தைக்கக்கூடிய மாரிங்கிற ஒருத்தர், அவரோட மனைவி, ஒரு சிறுமி. சரியா? இவங்க தான் கதை மாந்தர்கள் இந்த கதையோட இதில். சரியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு கதைனாலே ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? நிறைய கதையெல்லாம் கேட்பீங்க. சரியா? பாட்டி கதை சொல்லுவாங்க, தாத்தா கதை சொல்லுவாங்க. சரியா? அந்த கதையெல்லாம் உங்களுக்கு கற்பனை கதையாக கூட இருக்கும். சரியா? நிறைய கற்பனை கதைகள்லாம் சொல்லுவாங்க. சரியா? தேவதை வந்துச்சு, அதை கொடுத்துச்சு, இதை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கற்பனை கதைகள் தான். சரியா? அப்படிப்பட்ட கதைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? அதுலேயும் நம்ப முடியாத கற்பனைகளை கொண்ட விந்தை கதைகளும் இருக்கும். சரியா? கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில், அதாவது ஒரு கதை சொல்கிறாங்கன்னா அது நல்ல சிறந்த கருத்துக்களை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல் இருக்கும். சர்க்கரை எப்படி இருக்கும்? அதுவே ரொம்ப இனிப்பாக இருக்கும். அது மேலே தேன்மலை பொழிஞ்சிச்சின்னா அது அதை விட எப்படி இருக்கும்? ரொம்ப சுவையாக இருக்கும். சரியா? அத்தகைய அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? பாருங்கள். என்றைக்கும் போல் தியேட்டர் வாசலில் உட்கார்ந்திருந்தார் காலணி தைக்கும் மாரி. இப்போ காலணி தைப்பவர், அவரோட பேர் மாரி. சரி, அவர் என்ன பண்ணுறாரு? தியேட்டர்னால் என்ன தெரியும்ல, சினிமா தியேட்டர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனோட வாசலில் உட்காந்துருக்காரு. எதுக்காக? யாருக்காவது காலணி பிஞ்சு போச்சுன்னா தைத்து கொடுப்பதற்காக அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. சரியா? காலையிலேயே தொடங்கிய மழை இடைவிடாது தனது அரூப விரல்களால் நகரமெங்கும் எதையோ தேடுவது போல் படர்ந்து கொண்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு. சரியா? எவரேனும் காலணி தேய்க்க வரக்கூடுமோ என பசியுடன் காத்திருந்தார். மாரிங்கிறவர் என்ன செஞ்சார்? யாராவது செருப்பு தைக்க வருவாங்களோ அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கிறாரு. ஒரு டீ குடித்தால் கூட பசி அடங்கிவிடும், அதற்கும் ₹1 வேண்டி இருக்கிறதே என்ற யோசனை தோன்றியது. அவர்கிட்ட காசே இல்லை. ஒரு செருப்பு தைக்கிறவர் யாராவது வந்தாலாவது நமக்கு ₹1 கிடைச்சாலாவது ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறாரு. யோசிச்சுட்டு வழுத்து பெய்த மழை என்ன செய்ய துவங்கியது. மழை ரொம்ப அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரியா? காற்றும் மழையோடு சேர்ந்து கொண்டது. அந்த நீண்ட தெருவில் யாருமே இல்லை. சரியா? அவரும் ஒரு மரமும் 8 பழைய செருப்புகளும் தான் இருந்துச்சு. அவர், ஒரு மரம், 8 பழைய செருப்பு, இதுதான் இங்கே இருந்துச்சு. சரியா? சினிமா தியேட்டரின் குறுகிய வலப்புறத்தில் சந்திலிருந்து குடையில்லாமல் நனைந்தபடி ஒரு சிறுமி வர்றான். சரியா? அந்த சிறுமி எப்படி வர்றாளாம் பாருங்க. சிறுமி ஒரு மீனை போல சுழன்று, மீன் எப்படி சுழன்று வருமோ அதை போன்று சுழன்று யார்? அந்த பொண்ணு, அந்த சிறுமி வர்றா. சரியா? அவர் அருகில் தனது இடக்கையில் வைத்திருந்த காலணி ஒன்றை குனிந்து தரையிலிட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு அவர் நிமிர்ந்து அவரை பார்க்கும் முன்பு தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களை கடந்து சென்று விட்டாள். அவர்கிட்ட ஒரு செருப்பை கொடுத்து தச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்ட உடனே என்ன செஞ்சுட்டான்? ஓடி போயிட்டான். சரியா? அந்த காலணி இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. என்ன சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு? இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. வழக்கமான சிறுமிகளின் காலணிகளை போல் அல்லாது வெல்வெட்னு இது பளபளன்னு இருக்குன்னு சொல்லிங்களா, அது தைத்து பூவேலை, அந்த டிசைன்ஸ் நிறைய போட்டு காலணியாக இருந்தது. அந்த காலணியில் சிறுமியின் பாத வாசனை படிந்திருந்தது. அவள் அப்போ தான் அந்த செருப்பு போயிருக்க மாட்டிருக்கு. அவளோட பாத வாசனை அந்த காலணியில் படிந்திருந்தது. அது ஏதோ ஒரு பெயரிடப்படாத நறுமணம், அது ஏதோ ஒரு வாசம். ரைட்டா? கிளிசலை தைத்து வைத்து கொண்டு காத்திருந்தார். இப்போதே டீ குடிக்க போகும். டீயின் ருசி நாக்கில் துளிர் விட்டது. காற்றும் மழையும் தீவிரமாக சுழன்றன. பின் மதியம் அங்கு ஓய்ந்த போது, அதாவது காற்று மழை எல்லாமே நின்றுச்சு. நின்னோன்னே ஒளித்து விலைகள் அங்கங்கே தெரியுது. ஒளித்து விலைகள்னால் சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா?
அந்த சிறுமிக்காக காத்திருந்தார் மாறி. மாறி என்ன செய்கிறாரு, அவரோட அந்த சிறுமி செருப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாள்ல, அவளுக்காக தச்சிட்டு காத்துட்ருக்கிறாரு. நிச்சயம் 2 ரூபாய் கிடைக்கும். மாலை வரை அந்த சிறுமி வரவே இல்லை. அவள் வந்தாலும் நமக்கு 2 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அந்த சிறுமி மாலை வரை வரவே இல்லை. சரியா? ஆனால் மீண்டும் மழை வந்து விட்டது. மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு, மழை வந்துருச்சு. பின்பு இரவு 2ஆம் ஆட்டம் சினிமா வரை மரத்தடியில் காத்து கொண்டிருந்தார். 2ஆம் ஆட்டம் சினிமாங்கிறது 10 மணி வரைக்கும். சரியா? 10 மணி ஆகும். இரவு 10 மணி வரைக்கும் படம். சரியா? 2ஆம் ஆட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வரைக்குமே அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. அந்த பொண்ணு வரவே இல்லை, அந்த சிறுமி வரவே இல்லை. மழைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கக்கூடும் என நினைத்து கொண்டு காலணியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்ந்தார். சரி, அந்த பொண்ணு வரல, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால வரலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலணியை தச்சு தன்னோட பையில் போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். சரியா? அடுத்த நாள் காலை மழை இல்லை, நல்ல வெயில் தான் அடிக்குது. சரியா? இளம் சிவப்பான அந்த காலணியை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றாக துடைத்து தனது நீல நிற விரிப்பில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபடத் தொடங்கினார். சரியா? அன்றும் அந்த சிறுமி வரவில்லை. மறந்து விட்டாளா, இல்லை யாரிடமும் கொடுத்தோம் என தெரியாமல் அலைகிறாளா, தெரியவில்லையே என்றபடி இரவில் அந்த வீட்டிற்கு எடுத்துகிட்டு போனார். மறுபடியும் அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். மறுநாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் என நாட்கள் கடந்து தான் போச்சு. அந்த சிறுமி வரவே இல்லை அந்த செருப்பை வாங்க. அவர் அந்த சிறுமி வல்லையேன்ட்டு தச்ச செருப்பை டெய்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார், கொண்டுட்டு வருவார், எடுத்துகிட்டு போவார், கொண்டுட்டு வருவார். இப்படியே நடந்துகிட்ருக்குது. ஒரு நாள் இரவில் அவரோட மனைவி, அந்த செருப்பு தைக்கக்கூடிய மாரியின் மனைவி அந்த காலணியை பார்க்குறான். பார்த்தோன்னே அது ரொம்ப வசீகரம்னா அழகாக இருந்துச்சு. உடனே நமக்கே என்னது, ஏதாவது ஒரு பொருள் வந்து அழகாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்கள் தோன்றும். அதே மாதிரி அந்த மாரியின் மனைவிக்கும் எண்ணம் தோன்றுகிறது. என்ன பண்ணுறாரு, சிறுமியின் காலணி போல் இருந்தது, அது பார்த்தாலே சின்ன பொண்ணு காலணி மாதிரி இருந்துச்சு. அதை போட்டு பார்க்க அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் தனது வலது காலில் அந்த காலணியை நுழைத்து பார்த்தாள். வலது காலில் காலணியை நுழைச்சி பார்க்குறா. அது அவளுக்கு சரியாக இருந்துச்சு. சரியா? சிறுமியின் காலணி அவளுக்கு பொருந்துகிறதே என்றவன் மற்றொரு காலணியை தேடி பையை கொட்டினாள். அவள் ஒரு செருப்பு நல்லா இருக்குது, போட்டுக்கிட்டோம், இன்னொரு செருப்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும், அதையும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியோட பையை கொட்டி பார்க்குறா. அதுக்குள்ளே யார் வர்றா, சத்தம் கேட்டு மாறி கோபமாக உள்ளே வராரு. மனைவியின் வலக்காலில் இருந்த சிவப்பு காலணியை கண்டார். ஆத்திரத்தோடு திட்டிட்டு அவள் சொல்வதை கேட்காம கலட்ட சொல்லி கிழிந்து விட்டதா என்று எடுத்து கையில் பார்க்குறாரு. சரியா? கிளியலை. சிறுமியின் காலணி இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்கிறதே என்ற வியப்புடன் அது ஒற்றை காலணி என பிடுங்கி பையில் போட்டுக்கொண்டு கட்ட முயன்றார். அவள் முணுமுணுத்தபடி பின் வாசலுக்கு போய்விட்டாள். காலணி அவளுக்கு சரியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கும் ஆசையை தூண்டியது, நாமளும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் என்ன செய்கிறாரு, அந்த காலணியை போட்டு பார்க்குறாரு. அவருக்கும் சரியாக இருந்துச்சு. சரியா? சரியாக பொருந்துவதை காண என்ன பண்ணுறாரு, அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2 வேறுபட்ட அளவுள்ள கால்களுக்கு எப்படி ஒரே காலணி பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக போட்டு பார்க்குறாரு. அவரால் அதுக்கு யோசிக்கவே முடியல. எப்படியாவது நம்ம இதை உரியவங்க, அந்த செருப்புக்குரிய அந்த சிறுமியிடம் ஒப்படைத்து விட வேண்டும்னு என்ன செய்கிறாரு, தனது வேலை முதல்ல அந்த வேலை தான் நம்ம செய்யணும், அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அந்த செருப்பு எடுத்து பையில் போட்டுட்டு மறுபடியும் போகிறார். எங்கே போவார், அந்த சினிமா தேட்டர் பக்கத்தில் தானே உட்காந்து காலணி தைக்கிறாரு, அதே இடத்துக்கு போகிறார். சரியா? மீதி இருக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இந்த கதையை நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் படித்து பாருங்கள். சரியா? உங்களுக்கு நிறைய கதை தெரியும். உங்கள் பாட்டி தாத்தாக்கிட்டெல்லாம் கதை கேளுங்க. சரியா? இது மாதிரி நிறைய கதைகள், கற்பனை கதைகள்லாம் இருக்கும், அதையெல்லாம் கேளுங்க. இந்த கதையை நல்லா படித்து பாருங்கள். மீதி உள்ளதை நாளைக்கு நடத்துகிறேன். சரியா? இன்றைக்கி உங்களுக்கு வீட்டு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், உங்கள் பாட்டி தாத்தா இல்லை உங்கள் அப்பா அம்மா யாராவது உனக்கு கதை சொல்லியிருப்பாங்க. அதிலிருந்து உனக்கு பிடித்த கதை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்ன செய்ய, எனக்கு சொல்லி கதையை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். சரியா? கதையை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பு, குரூப்பில் போடாத, எனக்கு அனுப்பு. சரியா? நன்றி, வணக்கம்.